வணக்கம் சார். வணக்கம் நவீன். மாற்றம் அப்படின்றது சொல்லல, செயல் அப்படின்ட்டு இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. எல்லா தலைவரோட வீட்டுக்கும் வந்து பார்த்துக்க பட் ஹைலைட்டே வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்தது தான். அவரும் ஸ்டாலின் அவர்களும் வந்து கட்டி தழுவி அவர் கொடுத்த அந்த வரவேற்பு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம்னு எடுத்துக்கலாமா அது? நிச்சயமாக எல்லாரோடும் இணக்கமாக போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, எதிரியும் கிடையாதுன்றது காலங்காலமாக நிரூபித்து வரது தான் அது. இன்றைக்கி கூட்டணியில் இருப்பாங்க, நாளைக்கு இல்லாமல் வைப்பாங்க, அடுத்த நாள் மாறுவாங்க. ஏன் இப்பயே நினச்சிங்க நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்காங்க, கூட்டணி தொடரும்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால் கிடையாது. அப்படின்ற பொழுது அதே வேளையில் உள்ளுக்குள்ளே ஒரு வன்மன்ற ஒரு விஷயம் கிடையாது. விஜய் இன்றைக்கு மாற்றம் ஒரு விஷயத்தை தாண்டி எல்லோரிடமும் ஒரு இணக்கமான நட்பான ஒரு அரசியலை தொடர்வோம், ஒரு ஆட்சியை தொடர்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ நீ விஜய் என்னென்ன விமர்சனம் பண்ணுறீங்க, நான் இவரன்னு சொல்லலை, விமர்சனம் பண்ணுற எதிர்கட்சி நான் அத்தனை பேரையும் சொல்கிறேன். இன்றைக்கி அத்தனையும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை விட வயசு சின்ன ஆள் தான் தூளாகிட்டாப்புல. இந்த மாற்றம் தான், இந்த நட்பு தான், இந்த பண்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா கடுமையான விமர்சனம் இருந்தது விஜய் மேலே எப்படி நீங்கள் ஒரு சிஎம் அங்கிள்னு சொல்லலாம், அப்புறம் ஒரு சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தில் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நக்கல் இருக்குது, அது மாதிரிலாம் கேட்டாங்க. மரியாதை குறைவாக எந்த இடத்துல பேரை கூட அவர் விஜய் யூஸ் பண்ணல. ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பேரை கூட அவர் யூஸ் பண்ணல. சிஎம் சார், சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாப்புல. அவர் ஒரு எதிர்கட்சி. ஆனால் அதே வேளையில் மற்ற கட்சியில் இருப்பவர்கள் நீங்கள் திமுக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு தலைவர்களை ஒரு பொது மேடையில் விமர்சனம் பண்ணி பேசும் பொழுதோ அல்லது திட்டும் பொழுதோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். விஜய் எங்கேயும் கடுமையான வார்த்தைகளை இதுவரைக்கும் பயன்படுத்தலை. அதெல்லாம் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி பெற்றாச்சு, போய் பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தது ஒரு அருமையான ஒரு சந்திப்பு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி திரு உதயநிதி அவர்களும் வாசல்ல அவரை ரிசீவ் பண்ணிட்டு போனதில்லை. ஏன்னா அவர் காலையில் சட்டமன்றத்தில் அவருக்கு வணக்கம் சொல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்துருச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது கட்டி தழுவி அவர் தான் உள்ளே கூட்டு போய் சிஎம்கிட்ட காட்டுறாரு அப்படின்னும் போது அவங்க 2 பேருக்குமான அரசியல் எப்படி? ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் அப்படின்னும் போது அந்த ஒரு நட்பு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாகவே இப்போ திமுக வெற்றி பெற வேண்டும், ஜெயிச்சாக வேண்டும், ஆட்சி கட்டிலை பிடித்தாக வேண்டும் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ளேயே மும்முரமாக படுத்தீவிரமாக இருந்ததுக்கான காரணம் என்னென்னா, மறுபடியும் ஸ்டாலின் அவர்களை சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு தாண்டி உதயநிதியை கொண்டு வரந்தாகணும். இன்றைக்கி அவங்களே பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆட்சி கட்டிலை ஒருத்தர் உட்கார வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்குது அப்படின் பொழுது, இனி இந்த ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸுடைய வாக்கு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்னு அரசியலில் இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்க விரும்பினாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. இன்றைக்கி கூட சொன்ன மாதிரி நீங்கள் சட்டசபையில் நடந்த அந்த பதவியேற்பு விழாவில், எம்எல்ஏக்கள் விழாவில் ஒரு முதல்வர் பார்த்து வணக்கம் சொல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் விட்டார், தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா, உண்மையில் கோபம் இருந்து அதை தாண்டி இருக்கிறத செய்ய எங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தோம், நம்ம யாராக இருந்தாலும் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம ஆட்சியில் இல்லை, வெற்றி இல்லை நம்மக்கிட்ட அப்படின்பொழுது எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்கும். இன்றைக்கி சின்ன சின்ன தோல்விகள் கூட தாங்க முடியாத ஒரு கோபமாக இருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தினுடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு இருக்கிறத ஒரு நாளில் நீங்கள் இறங்கி கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பெரிய கோபம் வரும். அந்த கோபத்துடைய வெளிப்பாடாக கூட இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தமிழர்களுடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, வந்தவங்களை வீட்டுக்கு வந்தவங்களை தமிழர்கள் யாரும் விரட்டிலாம் விட மாட்டாங்க, பையா அப்படிலாம் திறத்தி விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் எதிரியே வந்தால் கூட வாங்க வாங்க உள்ளே வாங்க, வாங்க தண்ணி குடிங்க, சாப்பிட்டு போங்க. இதுதான் அந்த பண்பு. எதிரிகள் வீடாக இருந்தாலும் நட்போடு போகிற ஒரு பண்பு விஜய்க்கு இருந்தது. இன்றைக்கி உதயநிதி வரவேற்றார், முதல்வர் இது பண்ணார், முதல்வர் வாழ்த்தியிருக்காரு விஜயை அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்தியிருக்காரு. அதெல்லாம் மீறி அப்படியே சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. இது வரவேற்கக்கூடிய ஒரு பண்பான ஒரு விஷயம் என்பதிலே விஜய் வயதில் சின்னவராக இருந்தாலும் நிரூபித்து விட்டார் என்பதுதான் உண்மை. சார் என்ன சார் பேசியிருப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விஜய் அவர்களும்? ஒரு கியூரியஸில் கேட்குறேன் சார். இல்லை, இன்னும் சும்மா வாழ்த்துக்கள் தம்பின்னு இருப்பார், நன்றிங்கன்னு இருப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு கான்வர்சேஷன் என்ன இருக்க போது அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஏன்னா ஆலோசனைகளை வழங்கினேன் அப்படின்ட்டு அவரோட எக்ஸ் வலைதளத்தை அவர் போட்டிருக்காரு. எந்த மாதிரியான ஆலோசனைகள் இருந்திருக்கலாம்? நல்லா ஆட்சி பண்ணுங்க, இது பண்ணுங்க, எதிர் விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் தாங்கிங்க, இப்போ இதுவாக இருந்துங்க. அவருடைய அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அவர் திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்தவரெலாம் கிடையாது. அவருடைய தந்தையார் காலத்திலேருந்து அரசியல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரை ஒரு முதல்வர் வீட்டில் வளர்ந்த
ஒருத்தர் வந்து இளைஞரணி தலைவராக இருந்து இன்றைக்கி அந்த கட்சியை வந்து கொண்டு வந்து சிஎம்மாக இருந்திருக்காரும் போது அவருடைய ஆலோசனை கண்டிப்பாக சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா விடுதலை வந்து 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 வெறும் சமுதாயத்துக்கான வாழ்த்து மட்டும் இல்லாமல் வந்து சொல்கிறது ஒரு இது தானே வந்து. இப்போ நம்ம அனுபவம்னு ஒன்று இருக்கும், அதை தம்பிக்கு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி விஷயமா கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு உங்களை மாதிரி எனக்கு பெரிய ஆர்வமாக தான் இருக்குது வந்து. ஒரு சிறிது நேரம் தான் வந்து உபசரிக்கிறது தானே வந்து, அது வார்த்தையாலும் ஏதாவது கொடுத்து உபசரிக்கிறது வந்து நம்ம தமிழருடைய பண்பாடு அது. சார் அதே மாதிரி வந்து திரு வைகோ அவர்களை வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்த வேலைக்காரர்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அன்பா விஜய் வந்து கட்டி பிடிச்சி அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி திரு அன்புமணி அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து அன்புமணியே சொல்ல இவங்களாம் அவங்க ஃபேன்ஸ், இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இந்த அரசியல் சண்டைகளை தாண்டி எல்லாரும் ஒற்றுமை இருக்கிறது பக்கம் எப்படி சார் இது? இல்லை பாருங்க, அன்புமணி சொல்லியிருக்காரு வந்து, மருத்துவர் அன்புமணி இவங்களாம் உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காரு. அது சொல்கிறதே ஒரு பெரிய இது வேணுங்க. ஏன்னா முதலாளி அவர் அவங்க வீட்டில் முதலாளிக்கு தானே விசுவாசமாக இருக்கணும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு ஒரு பெரிய அதிர்வலையை, அரசியல் அலையை, இளைஞர்களுடைய எழுச்சி அலையை விஜய் ஏற்படுத்தியுள்ளார். அந்த ஏற்படுத்தினுடைய விளைவு தான், விளைவுன்னு கூட சொல்லக்கூடாது, அதனுடைய ஒரு ஒரு இன்னொரு வடிவம் தான் இன்றைக்கி ஆட்சி கட்டில் அவர் உட்கார வச்சுருக்காங்க. அந்த பண்போடு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் வந்து. இப்போ வைகோ அவர்களோட வீட்டில் இருக்கிற அவங்க வேலையாட்கள்லாம் வந்து இந்த நெட்டி முறிக்கிறது, வாழ்த்துறது, அப்புறம் அவர் சொல்கிறது. ஏன்னா அவங்க தாங்க இன்றைக்கி சாமானிய மக்கள் தான் இன்றைக்கி வாக்களித்து, குறிப்பாக பெண்களுடைய வாக்கு மிகப்பெரிய வாக்காக வந்து விஜய்க்கு மாறி இருக்குது. அது அவங்களுக்கு தெரியும். அது அந்த இடத்துல சொல்கிறது. சில பேர் அதெல்லாம் புகைப்படம் எடுக்கிறது கூட விட மாட்டாங்க வந்து. அவங்க எவ்வளோ ஆசையாக வந்து எடுத்துக்கிறாங்க வந்து. இதுதான் வந்து மிகப்பெரிய அரசியல் நாகரிகம் இதெல்லாம் வந்து. ஆனா சார் அவரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் போய் பார்க்கலையப்பா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன்னா அவர் முறைப்படி முதல்வரை பார்த்தாரு, அதன் பிறகு எதிர்கட்சி தலைவரை பார்த்துருக்கணும் அப்படின்னும் போது, ஏன்னா அதிமுக பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அது இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி தவிர்த்துட்டாரு. இல்லை, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஏதோ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க பொழுது அங்கேருந்து பதில் வரல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக தான். அவரே தான் சொல்லியிருக்காரு, 75 வருட பாரம்பரியம், 55 வருட பாரம்பரியம். அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க கிட்ட இந்த ரிப்ளை வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சி குழப்பம், ஒரு வேளை வந்து எடப்பாடிக்கு போயிட்டாரான்னு தெரியல, அவர் வேறு ஏதாவது இருக்கலாம். நாளைக்கு நாளை மறுநாள் கூட சந்திக்கலாம் மேபி வந்து. சரி, இருக்கிறவங்களை வந்து மீட் பண்ணிட்டு வந்துடும்னு. ஏன்னா அனுமதி பெற்று தான் போக முடியும் வந்து. அனுமதி பெறாமல் திடீர்னு போயிட முடியாது. இன்றைக்கி எல்லா வசதியும் இருக்குது, அனுமதி பெறத்துக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு தலைவரை போய் பார்க்கணுன்னா ஆளை விட்டு சொல்லி அனுப்புவாங்க வந்து, நாங்கள் வராங்க, தலைவர் வராரு அப்படின்னா. இப்போ அதற்கான இதெல்லாம் ஒரே ஒரு ஃபோன் போட்டால் வந்து இது பண்ணிடலாம், விரைவில் மீட் பண்ணுவார். இளைஞர்கள் கையில் அரசியல் வரும்போது அது ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் பார்க்கும்போது திரு விஜய் அவர்கள் பின்னாடி அவ்வளோ இளைஞர்கள் வந்து உட்கார்ந்தாங்க. அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக விஜய் அவர்கள் முன்னாடி உட்கார்ந்தாங்க. இந்த ஒரு மாற்றம் வருங்காலத்தை எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் சார்? இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் நவீன் வந்து, நீங்கள் உலக அரசியலே பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் அல்லது இன்னும் நாட்டோடைய வளர்ச்சி அப்படின்போது அது இளைஞர்களுடைய சக்தியாக தான் மாறும் வந்து. அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு பழைய வீடியோ குழந்தைங்கள்லாம் வந்து கேள்வி கேட்டுட்ருப்பாங்க, எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்போது அவர் கையை நீட்டி, நீ உங்களால் தான் அது மாறும் அப்படின்னு சொல்லுவார். உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லுவார். பயங்கர கிளாப்ஸாக இருக்கும். ஏன்னா இந்தியாவோட பெரிய வலிமையை வந்து இளைஞர்கள் தான் வந்து. இளைஞர்கள் நீ உலக நாடுகளில் இல்லாத அளவிற்கு இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகம் இங்கே வந்து. அப்படின்பொழுது ஒரு ஆட்சி கட்டிலில் இளைஞர்கள் வந்திருக்காங்கன்னா ஃபோர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனைக்கு வந்து சீனியர் இருப்பாங்க, ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக செய்வாங்க, நேர்மையாக செய்வாங்க, கரப்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. அப்படி ஒரு ஆட்சியை விஜய் கொடுப்பார், தவேகா கொடுப்பார். அவருக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்று நம்புவோம். அதே மாதிரி சார் இப்போது சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் தொடங்கி விட்டது. எல்லா கட்சிகளும் வந்து பதவியேற்றாங்க. திரு பிரேமலதா அவர்கள் வந்து அவங்களோட கட்சி சாலையில் வந்திருந்தாங்க. ஒரு சில தாவேகா எம்எல்ஏக்கள் வந்து கட்சி துண்டோடு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு விமர்சனக்குள்ளாக்கப்பட்டது. ஏன்னா சட்டமன்றம் அப்படின்னும் எல்லாம் பொது அப்படின்னும் போது கட்சி துண்டை பயன்படுத்த வேணாமே அப்படின்ற விமர்சனம் இருக்கே சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களாம் வந்து முதல் முறையாக எத்தனை பேர் இதில் சட்டசபை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. வெளியிலிருந்து பார்த்தவங்க, உள்ளேருந்து பார்த்தவங்க, சட்டசபையை பார்க்காதவங்க கூட இருந்திருப்பாங்க. இந்த செயின்ட் கோட்டையை வந்து பார்க்காதவங்க கூட இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு நாள் டூரில் வந்து பார்த்தவங்களா இருப்பாங்க. காரணம் என்னென்னா அத்தனை பேரும் புதியவர்கள். ஒரு விரல் விட்டு இன்னக்கூடிய ஒரு 5-6 பேர் தான் சீனியர், வந்து ஒரு 3-4 பேர் தான். மீதி எல்லாம் புதியவர்கள். அந்த புதியவர்களுக்கு உற்சாகமான ஒரு விஷயம் என்ன பண்ணுறதுன்னு மேபி தெரியாது வந்து. இது ஒரு பெரிய வரலாற்று தவறு கிடையாது. அதே வேலை அதை தவிர்த்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம், யாராவது வந்து ஆலோசனை சொல்லியிருக்கலாம். சில பேர்லாம் அந்த வெற்றி சான்றிதழ்லாம் கூட விட்டு வந்துட்டாங்க வந்து. ஒரு அமைச்சர் வந்து, பெண் அமைச்சர் வந்து விட்டு வந்திருக்காங்க வந்து. அதெல்லாம் இங்கே போக போக சரியாயிடும் வந்து. இப்போ தானே வந்து குழந்தை ஏற்றுமாயி சின்ன இது இல்லை, ப்ரீகேஜில் விடும்போது எப்படி குழந்தை இதுவாகும், அது மாதிரி தான் வந்து. அதுக்கப்புறம் அவங்க யூனிவர்சிட்டி லெவலுக்கு வந்துடுவாங்க கட்சி வளர வளர.
அதே மாதிரி சார் இது எல்லா ஊடகங்களுமே போட்டாங்க, இந்த அமைச்சர் வந்து விட்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடகம் ஒரு ஒரு ஆளுங்கட்சியே தப்பு பண்ணாலும் அதை வந்து ஊடகங்கள் இன்னைக்கு வந்து தைரியமா சொல்லக்கூடிய நிலைமை எப்படி சார் பார்க்க? ஏன்னா கடந்த முறை வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி யாரா இருந்தாலும் விமர்சனம் அப்படின்றது வந்து கரெக்டா பண்றது எப்படி சார்? இல்லை இன்னைக்கு ஊடகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தாண்டி சோஷியல் மீடியாலாம் அதனுடைய பங்கே வேற லெவலில். நீங்கள் சோஷியல் மீடியாலாம் வந்து சீரழிக்க வந்துடுச்சு, இதெல்லாம் வந்து நாட்டை வந்து இது பண்ண போகுது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு சாதகம் இருக்கும்போது ஒரு பாதகம் இருக்கும், பாதகம் இருக்கும்போது ஒரு சாதகம் இருக்கும். அதெல்லாம் மீறி சோஷியல் மீடியாவுடைய முக்கியத்துவம், மீடியாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு இப்பயே தெரிஞ்சு போச்சு நமக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து நமக்கு சேர்றதுக்கு வந்து ஒரு ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி சென்னையிலேருந்து, அப்போ மெட்ராஸ்லேருந்து ஒரு செய்தி ஒரு ஒரு பாமரனுக்கு போய் சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 2 நாளாவது ஆகும். ஒரு செய்தித்தாளே வந்து ஒரு நாள் கழிச்சு தான் போகிற அளவுக்கு இருந்தபோது இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக ஆகிப்போச்சு. நான் சொல்கிறது கிராமப்புறங்கள்லையும் அவங்க உட்காந்து வந்து பதவியேற்பு விழாவை லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து தப்பு சொல்ல, நான் வந்து அந்தளவு ஊடகங்களுடைய வளர்ச்சி, சமூக ஊடகங்கள் வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் பொழுது அதே வேளையில் அவங்களும் வந்து தவறை சுட்டி காட்டுவார்கள். அதுதான் அறம், அது தொடர வேண்டும். சார் அவர் கரூர் போக போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது சார். ஆக்சுவலி அவர் பதவி ஏற்கும் போதே கரூர் உயிரிழந்தவங்க பற்றி அவர் பேசியிருக்கணும், அதை வந்து அவர் பேசலை அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது வந்து இருந்துச்சு. கரூர் போக போகிறாருன்ற ஒரு தகவல் இருக்குது, அதை பற்றி ஏதாவது தெரியுமா சார்? விஜய் அரசியலுக்குள்ளே வந்தபோது எல்லாரும் கேலி செஞ்சாங்க, நடிகருக்கு நாடாள தகுதி இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக விஜய்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாதப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த பொழுது விஜய் போகிற இடம்லாம் வந்த கூட்டத்தை பார்த்து உண்மையிலே எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. கரூர் சம்பவம், அந்த கரூரிலே விஜயோடைய அரசியலை அஸ்தமனம் பண்ணிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேவராக மாறிச்சு. வந்து உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக தேர்தல் வரைக்கும் 41 உயிர், 41 இது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா விஜய், உனக்கு ஈவு இறக்கம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அப்படி இப்படின்னு அந்த 41 உயிர்களை வச்சு கரூர் சம்பவத்தை வச்சு தொடர்ச்சியான விமர்சனம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அங்கே தில் இல்லையா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அங்கே முடியலையா, அப்படியே தான் விட்டுட்டு வந்துடுவீங்களா, அப்படிலாம் கேள்வி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி நேரு ஸ்டேடியத்திலே வந்து என்னுடைய வெற்றியை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம், அந்த தப்பு கிடையாது. அதே வேளையில் இமிடியட்டாக கரூருக்கு போயிருக்கணும். ஆனால் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் விரைவில் கரூர் போய் அந்த மக்களை சந்திக்க போகிறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.